இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பீரோ தான் க்ளீன் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட் போட்டிருந்தேன், பீரோ க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே பண்ணிட்டேன் நானு. ஒரு 2 நாள் ஆயிடுச்சு பண்ணியே. வீடியோ தான் என்னால் அப்டேட் பண்ண முடியல. கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால பண்ண முடியல. லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் சரி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு பண்ணுறேன். எல்லா சாரியும் வெளியே எடுத்து போட்டு வேணுன்றது வேணான்றதெல்லாம் செப்பரேட்டாக பிரித்தாச்சு. எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துட்டு எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாரீலாம் இன்னும் ப்ளவுஸே தைக்கல. புது சாரீங்க ஒரு பக்கம் இருந்தது. அதையும் ஒரு சைடில் மடித்து வச்சாச்சு. இதெல்லாம் ப்ளவுஸ் தைக்க வேண்டிய சாரின்னு சொல்லி அதெல்லாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணோம். பீரோ நமக்கே தெரியும். பீரோ க்ளீன் பண்ணணும்னு நினச்சா பண்ணவே முடியாது. அதனால் இப்போ தான் எனக்கு டைம் இருந்ததுனால கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் புது சாரீங்க. இன்னும் இதுக்கெலாம் ப்ளவுஸ்லாம் எதுவுமே ஸ்டிச் பண்ணலை. இனிமேல் தான் அதை பண்ணணும். அதெல்லாம் அந்த ஸ்டிச் பண்ண வேண்டிய சாரீங்க எல்லாம் தனியாக செப்பரேட்டாக எடுத்து பீரோவில் வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிக்கிறது. இது ஆரம்பிக்கும்போது 4:30 மணி இருந்தது டைமு. நான் முடிக்கும்போது 6:30 மணி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் கரண்ட்டு வேறு போய் வந்துச்சு. கட்டாயி வந்துட்டு இருந்தது. அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணது. ஒரு வழியாக ஃபுல்லாக இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி முடிக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்குது. ஃபுல்லாக முடித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு.